லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 5 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 5 மாடுகளும் நல்ல மாடுகள்ங்க. நல்ல பெரிய சைஸ்ல அதிகமான கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளா தான் இருக்கு. வாங்க இந்த 5 மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து மாடு. போடி மொட்டையில ஒரு கடைப்பல் முடைப்பு ரேஞ்சில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. சூப்பரான கலர் பேட்ச்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மாடு, ஒரு ஜெர்சி ரக மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ரொம்பவும் ஹெவி சைஸ், ஓவர் வெயிட்டான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இரண்டாம் ஈத்து மாடு. இந்த ஈத்துக்கு கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 25 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. மாடு இருக்கிறதுக்கு நல்லா பராமரிக்கணும். பராமரிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக கறவைத்திறனும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து அதிகப்படியான கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 22 25 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும். ரொம்பவும் பெரிய சைஸ் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஹெவி சைஸ்ல மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மாட்டை வந்து தாராளமா பேசி வாங்கிக்கலாங்க. வாங்க இரண்டாவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு HF கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்ப இரண்டாவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா மூன்றாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் 1-2 நாள் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிதாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இதுவும் மாடு நல்ல சைஸ்ல நல்ல வெயிட்ல இருக்கக்கூடிய மாடு தான். நல்ல மடிவளம் கொண்ட மாடுங்க. 20 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் தாராளமா எடுத்து கொடுக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்லித்தவறு இல்லாத மாடு, தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை இல்லாத மாடு, ரொம்பவும் தோல் மெலிசா இருக்கக்கூடிய மாடுங்க. பொதுவா இந்த தோல் மெலிசா இருக்கக்கூடிய மாடுகளே அதிகமான கறவைத்திறன் வந்து எடுத்து கொடுத்துரும். யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம். தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது. மேய்ச்சல் முறையிலையும் இந்த மாடு வந்து வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மூன்றாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 20 லிட்டர் கறவைத்திறன் சொல்லி கொடுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து துரை என்பவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இங்க பார்க்கக்கூடிய எல்லா மாடுகளுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளா இருக்கும். குவாலிட்டிக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. உங்களுக்கு 2 மாடு, 3 மாடு, 4 மாடு வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை வீடியோ கால் பண்ணி பேசியோ கூட வந்து மாட்டை வந்து எடுத்துக்கலாம். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். இப்போ மூன்றாவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஜெர்சி ரக மாடுங்க. நல்ல குவாலிட்டியான ஜெர்சி ரக மாடு. அழகான முகலட்சணத்துல நல்ல காம்பு வளம் கொண்ட ஒரு ஜெர்சி ரக மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். காம்பு வளம்லாம் பாருங்க, நல்ல நீட்டமான காம்பு வளத்துல இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ரொம்பவும் அழகான முகலட்சணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மூன்றாம் ஈத்து மாடு. கன்று போடுறதுக்கு இன்னும் 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சொல்லித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெட்டை வரி மடியில நல்ல சூப்பரான குவாலிட்டியில கை கறவைக்கு, மிஷின் கறவைக்கு எல்லாமே செட் ஆகக்கூடிய வகையிலையும் எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு மாடாவும் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சி என்கிற கிராமத்துல இருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. இரண்டாம் ஈத்துக்கு 20 லிட்டர் கொடுத்துச்சு. இந்த மூன்றாம் ஈத்துக்கும் 20 லிட்டர் கறவைத்திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமா எதிர்பார்க்கலாம். நல்ல கலர்லயும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. கண்டிப்பா இந்த மாடுலாம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சமான மாடா இருக்கும். மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்துல டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மாடெல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்போ தான் கிடைக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க நான்காவது மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு. 9 மாத சினியா இருக்கக்கூடிய மாடு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சொல்லித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 6 பல்ல இருந்து 8 பல் ஸ்டேஜில் வந்து இருக்குங்க இந்த மாடு. மாடு வந்து பார்த்தோம்னா கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 18 லிட்டர் கறவைத்திறன் எடுத்து கொடுக்கும். தலையீத்துக்கு 16 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த இரண்டாம் ஈத்துக்கு ஒரு 2 லிட்டர் சேர்த்து ஒரு 18 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எடுத்து கொடுக்கும். கிளைமேட் கண்டிஷனுக்கு அடாப்ஷன் இருக்கும். பாலில் வந்து ஃபேட்டேஷன் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ஜெர்சி கிராஸ் அப்படின்றதுனால 2-3 HF மாடு வச்சிருக்கவங்க இந்த மாட்டை எடுத்து பாலில் வந்து கலந்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா பால் வந்து ரேட்டு நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். யார் வேணாலும் பிடிக்கவும் செஞ்சுக்கலாம், ஹேண்டிலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய மாட்டில் வந்து பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான மாடுகளாக தான் போட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் நீங்கள் விற்பனையாளர்கிட்ட பேசும்போது விற்பனையாளரை கேட்டு மாட்டோட பராமரிப்பு முறை, விலை, டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நான் கொடுக்கறது மினிமம் டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். வாங்க ஐந்தாவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு HF கிராஸ் மாட்டு
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு. பல் வந்து கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சொல்லி தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல பெருவட்டான மாடு, ரொம்பவும் உடசலான மாடு, அழகான முகலட்சணம், நல்ல கொம்பு குறியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸும் ஹெச்எஃப்பும் கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். கறக்க பிடிக்கிறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர் குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாடும் 18 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. கிளைமேட் அடாப்ஷன் எல்லாமே வந்து இருக்கும். 2-3 மாடு வேணும், 5 மாடு வேணும், 10 மாடு வேணும்னாலும் நம்ம பண்ணைக்கு வந்தால் மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் துரை வந்து சொல்கிறாங்க. இந்த பண்ணை வந்து லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இந்த மாடுகளில் எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம், இல்லை வீடியோ காலில் பார்த்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் கால் பண்ணி பேசுங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்ககிட்ட விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துர்லாங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.